Hi friends, welcome to JS Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்புல ஒரு pan எடுத்து வச்சுக்கலாம். pan சூடானதும் 1 கப் பாசிப்பருப்பை நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க. பாருங்க ஓரளவுக்கு நல்லா வறுபட்டிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 1 கப் பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா வறுபட்டுட்டு இப்போ நம்ம இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு அதே panல 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க. பாருங்க நல்லா பொன்னிறமா வறுபட்டுட்டு இப்போ உலர்ந்த திராட்சையும் பபிள்ஸ் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க நல்லா பபிள்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. பேன்ல இருக்கிற நெய்யை இன்னொரு பவுலுக்கு மாத்திக்கலாம். பாருங்க நம்ம வறுத்து வச்சிருந்த பாசி பயிறு நல்லா ஆறிட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திரலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ இதில் 1 கப் பாசி பயிருக்கு 3/4 கப் சர்க்கரை சேர்த்து வாசத்துக்கு 3 ஏலக்காயும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இந்த ஒரு அரிப்பில் வச்சு சலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சலிச்சு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் உலர்ந்த திராட்சையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சூடு பண்ண நெய் இருந்துல அதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் மாவை எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்கிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாசி பயிரில் சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.